அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றன, அதிலும் குறிப்பாக முதன்மையாக சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறி வலம் வர போகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெறுகிறார். ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் மிக வலுவாக இந்த வாரத்தில் உச்சம் பெறுவது 3 கிரக நிலைகள் உச்சம் பெற்று வலுவான வாரமாக மாற்றக்கூடிய தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. எனவேதான் வளர்புறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நினைத்த காரியம் அனைத்தையும் விரைவாக செய்து முடிக்க முடியும். விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் பல காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயமாக சந்திரன் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தின் முற்பகுதியில் உச்சபலம் பெற்று 4ஆம் இடத்தில் வலம் வர போகிறாருங்க. பிற்பகுதியில் 4ஆம் இடத்தில் நுழைகிறார். முற்பகுதியில் 3இல் உச்சபலம் பெற்று வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் கிரக கூட்டு சேர்க்கையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இல்லத்தில் மங்களக்காரகனின் அருளால் பல சுபகாரியங்கள் உறுதியாகவே நடைபெறும். இந்த தருணத்தில் தாய் வழி உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க. புதிதாக இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. தொழில் துவங்கவோ தொழிலை விரிவுபடுத்தவோ மேம்படுத்தவோ இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் மிகுந்த யோசனையுடன் சிறப்பாகவும் சரியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற போகிறாருங்க. சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே எதிர்பார்ப்பதை விட பல தடுமாற்றங்களை நிச்சயமாக மாற்றி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் கிடைப்பதை விட கலைத்துறை அரசியல் துறையில் மிக சிறப்பான நற்பலன்கள் உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதோடு கலைத்துறை அரசியல் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக அரசியல் சதுரங்கத்தில் மிக முணுக்கமான நகர்வுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு வலுவாக கிடைக்க இருக்கிறது. இப்படி 3 கிரகநிலைகள் வலுவாக உச்சபலம் பெற்று வலுப்படுத்தக்கூடிய இந்த வாரத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையின்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் தாய்வழி உறவுகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை முற்றிலுமாக விலகி மாமன் மைத்துனர் வழியில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு
வகையில ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்று சுகஸ்தானத்தை விட்டு தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உறுதியாகவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே பெரும்பாலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராகுவும் தைரியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் ராகுவுடன் இணைவதால் கிரக கூட்டு சேர்க்கை யோகமானது ஏற்படுகிறது. தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே தொழில் ரீதியான சிறப்பான மாற்றங்கள் நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அங்கு மிகவும் வலுவாக வலம் வருகிறார். எனவே தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இல்லாமல் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய தெளிவான ஆற்றலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாக கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்த்து வலுப்படுத்துகிறாருங்க. சனியின் சப்தம பார்வை லாபத்தின் மீது பதிவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த பல காரியங்களை புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் கைகூடுவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எதிர்பாராத பல புதிய திருப்பங்களை இந்த தருணத்தில் விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் சனி பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனியின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் கிரகநிலைகளை முழுமையாக வலுப்படுத்துகிறாருங்க. தோஷம் அனைத்தையும் நீக்கி இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் அமைப்பு பல சிரமங்களை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குகிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் வீண் விரய செலவுகள் அனைத்தையும் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைவிடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.